நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வளப் பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். இன்றைய நகர்வளப் பகுதியில் நாம் பார்க்க இருப்பது கீர்த்திகா சுரேஷ், பிரபலமான நடிகை. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தி என்று திரை உலகத்தை கலக்கிய ஒரு சிறப்பான நடிக்க தெரிந்த ஒரு அழகான நடிகை என்று சொல்லலாம். அந்த கீர்த்திகா சுரேஷ் அவர்களுக்கு திருமணம் என்று சொன்னவுடன் அவருடைய ரசிகர்கள் சற்று திகைத்து போனார்கள், ஆச்சரியப்பட்டார்கள், வேதனையும் பட்டார்கள் என்று கூட சொல்லலாம். ஆம், அந்த அளவுக்கு கீர்த்திகா சுரேஷனுடைய நடிப்பும் அழகும் சிரிப்பும் ஒரு கவர்ச்சியாக ரசிகர்களை கவர்ந்த நடிகை என்று சொல்லலாம். இவர் தமிழிலும் ஏராளமான திரைப்படங்களில் நடித்திருக்கிறார். இவர் சிவகார்த்திகேயனுடைய சிறப்பான ஜோடி என்று ரசிகர்கள் ஒப்புதலையும் ரசித்தும் அதற்கு அவர்கள் ஜோடி பொருத்தம் என்று கூட சொல்லியிருக்கிறார்கள். ரெமோ என்ற ஒரு திரைப்படத்தில் சிவகார்த்திகேயனும் கீர்த்திகா சுரேஷும் ஜோடியாக நடித்த படம் சிறப்பான வெற்றி பெற்றது, சிறப்பான ஜோடி என்று சொல்லப்பட்டது. இதை போல ரஜினி முருகன் காமெடி கலந்த ஒரு சிறப்பான திரைப்படம். இந்த திரைப்படத்திலையும் சிவகார்த்திகேயன் கீர்த்திகா சுரேஷ் ஜோடியாக நடித்தார்கள். இதை போல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட இவர் ஒரு படத்திலே நடித்திருக்கிறார். அந்த திரைப்படமும் சிறப்பான வெற்றியை பெற்றது. அண்ணாத்தை என்ற திரைப்படம். இவர் நடிகை மேனகாவினுடைய மகள் என்பது பலருக்கு தெரியாமல் இருக்கும், சிலருக்கு தெரிந்திருக்கும். மேனகா அன்றைக்கு ஒரு சிறப்பான இளமை துடிப்போடு 1980, 85, 90 பவனி வந்தவர். இவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடு நெற்றிக்கண் என்ற ஒரு திரைப்படத்தில் ஆடிய நடனமும் அந்த நளினமும் அவரை தமிழ் திரை உலகம் அறிமுகப்படுத்தி அவரை ஒரு சிறப்பான நடிகை என்று மேனகாவை ஏற்றுக்கொண்டது. அந்த மேனகாவும் சுரேஷும் திருமணம் செய்து கொண்ட பிறகு அவர்களுக்கு பிறந்தவர்தான் இந்த கீர்த்திகா. அந்த கீர்த்திகாவும் நடிக்க வந்து தமிழில் அவர் நடிகையர் திலகம் என்ற ஒரு திரைப்படத்தில் நடிகர் திலகம் சாவித்திரியினுடைய வேடத்தை ஏற்று நடித்தார். அந்த காலத்தில் சாவித்திரி சின்ன வயதில் எப்படி இருந்திருப்பாரோ அதே முகத்தோற்றம், அதே பாவனை, அதே சிரிப்பு, அதே அழகு, அதே நடிப்பு என்றிருந்ததின் காரணமாக அந்த திரைப்படம் மாபெரும் வெற்றியை தந்தது. அந்த திரைப்படத்தில் நடித்த கீர்த்திகா சுரேஷுக்கும் பேரும் புகழும் கிடைத்து சிறந்த நடிகை என்று தேசிய விருதை கூட பெற்று தந்தது. அப்படிப்பட்ட ஒரு நடிகைக்கு இன்று திருமணம் என்று சொன்னதுடன் அவருடைய ரசிகர்கள் அதிர்ச்சி பட்டார்கள். இருந்த போதிலும் பெண் என்றால் நடிகையானாலும் திருமணம் நடந்தேதானே ஆக வேண்டும், திருமணம் நடந்தேற வேண்டும் அல்லவா? அதை போல நடிகை கீர்த்திகா சுரேஷ் அந்தோணிக்கு திருமணம் நடைபெற்றது. இந்த திருமணம் கோவாவில் நடைபெற்றதாக நமது சிறப்பு செய்தியாளர் ஆசா அமீத் அவர்கள் ரவியோடு இணைந்து நமக்கு இந்த தகவலை தந்திருக்கிறார். நடிகை கீர்த்திகா சுரேஷ் அந்தோணி தட்டில் திருமணம் இன்று இனிதே நடைபெற்றது என்றும் தமிழ், தெலுங்கு, மலையாளம் தொடர்ந்து தற்போது இந்தியிலும் கால் பதித்து முன்னணி நடிகையாக திகழும் நடிகை சுரேஷ் அந்தோணி தட்டில் திருமணம் 12/12/2024 அன்று நடைபெற்றது. இதில் கூட ஒரு நகைச்சுவையாக
ஒருவர் சொன்னார் 12 12 என்றால் 24, 12 12 என்று சொன்னால் 24. அந்த 2024ஆம் ஆண்டு வியாழக்கிழமை அன்று கோவாவில் திருமணம் நடைபெற்றது. இது மறக்க முடியாத ஆண்டாகவும் மறக்க முடியாத தேதியாகவும் இருக்கிறது என்று நகைச்சுவையாக பத்திரிகையிலெல்லாம் ஊடகங்களிலெல்லாம் இந்த தகவல் வந்தது. இந்த திருமணத்தில் நெருங்கிய நண்பர்களுக்கு சூழ இனிதே நடைபெற்றது என்றும் சரியாக காலை 9:40க்கு மணமகன் அந்தோணி தட்டில் அவர்கள் கீர்த்திகா சுரேஷ் அவர்களுக்கு கழுத்தில் மாங்கல்யம் அணிவித்து மணமகள் கழுத்திலே தாலி கட்டினார் என்ற தகவலையும் நமக்கு தந்திருக்கிறார். அதனுடைய புகைப்படங்களையும் நமது செய்தியாளர் ஆசா அமீத் அவர்கள் நமது சென்னை ரவி அவர்களோடு இணைந்து இதை நமக்கு தந்திருக்கிறார். திரு ரவி கந்தசாமி அவர்கள் சென்னையிலே இருந்து இந்த தகவலை நமது செய்தியாளர் ஆசா அமீதோடு சிறப்போடு இந்த திருமண நிகழ்ச்சியை நமக்கு தந்து உதவியிருக்கிறார் என்ற தகவலையும் நமது சிறப்பு செய்தியாளர் எடிட்டர் ஒளிப்பதிவாளர் பிரசாத் அவர்கள் இதனை நமது நகர்வள பகுதிக்கு தெரிவித்து இதனை சிறப்பாக நேர்த்தியாக அழகாக தொகுத்து செய்தியாக வழங்கியிருக்கிறார். கீர்த்திகா சுரேஷ் என்ற நடிகை இனிமேல் கீர்த்திகா அந்தோணி தட்டில் என்று அழைக்கக்கூடிய நிலை மாறிவிட்டது என்ற செய்தியை சொல்லி இந்த திருமண நிகழ்ச்சியை பார்த்து ரசித்த உங்களிடத்தில் இருந்து நமது செய்தியாளர் பிரசாத்தோடு வணக்கம் கூறி விடைபெறுவதற்கு முன்பாக இதுபோன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியில் கண்டு மகிழ உங்களது நீலமலை தொலைக்காட்சி யூடியூப் பகுதியிலே சென்று சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக மாறினால் இனி என்ன எப்போது வேண்டுமானாலும் இதுபோன்ற செய்திகளை நீங்கள் கண்டு மகிழலாம் என்று தெரிவித்து இந்த செய்திகளை பற்றி உங்களது கருத்துக்களை யூடியூப் பகுதியிலே கமாண்ட் என்று சொல்ல பகுதியிலே உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள் என்று தெரிவித்து நகர்வகள பகுதியில் உங்களிடத்திலே வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்று உங்கள் நீலமலை அன்பில்